Hello friends, இந்த வீடியோவில் நம்ம tax invoice அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த tax invoice அப்படிங்கிற வேர்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஏற்கனவே பார்த்துட்டே தான் வந்தோம். பிகாஸ் tax invoice தான் கொடுத்தா தான் ஒரு பர்சன் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டோம். அந்த tax invoice எப்போ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் செக்ஷன் 31 அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் குட்ஸ் அதுக்கு வந்து நம்ம சர்வீசஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as per section 31 not as per section 31 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து முன்னாடி இந்த டைம் ஆஃப் சப்ளை பற்றி சொன்ன வீடியோவை வந்து ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் இந்த tax invoice ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த செக்ஷன் 31 என்ன, அதுதான் நம்ம இந்த tax invoice சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா ரிமூவல் குட்ஸ் வந்து எப்போ ரிமூவல் ஆகுதோ அப்போ தான் வந்து tax invoice இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமூவல் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் நமக்கு தெரிஞ்சாகணும். ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது, ரெண்டுமே ரிமூவல் தான். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பேச் ஆஃப் குட்ஸ் ஃபார் டெலிவரி. ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா தமிழ்நாட்டில் வந்து அது வர்றதுக்கு டெல்லியிலேருந்து கிளம்புதா, ஸோ டிஸ்பேச் பண்ணியாச்சு, டெலிவரிக்கு டிஸ்பேச் பண்ணியாச்சு. இந்த கேஸில் வந்து அது ரிமூவல். இது ஒரு டைப் ஆஃப் ரிமூவல். இன்னொரு ரிமூவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து டிஸ்பேச் ஆகிற டைம் கிடையாது, கலெக்ஷன் பை த ரெசிபியன்ட். எப்போ ரெசிபியன்ட் கைக்கு வருதோ அதுதான் வந்து ரிமூவல். இந்த ரெண்டுமே வந்து ரிமூவல் தான். அந்த ரிமூவல் வந்து எத்தனை நாளைக்குள்ளே ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1. ஃபஸ்ட்டு ரிமூவல்னால் என்னங்கிறது தான் இது. ஒன்று சப்ளையர் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டார், இன்னும் கிளம்பி அங்கேருந்து கிளம்ப போகுது இனிமேல் தான். அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரெசிபியன்ட் கைக்குள்ளே வருது. இது ரெண்டுமே வந்து எப்போக்குள்ளே நடக்கணும்னு சொல்கிறது தான் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2. செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1 வந்து குட்ஸை சொல்லுது, செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 சர்வீஸ்க்கு சொல்லுது. ஃபஸ்ட்டு குட்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், நாட் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னால் ஒரு குட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவபிள் குட்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபர்னிச்சரை டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூவபிள் குட்ஸ். ஏன்னா வந்து ஒரு குட்ஸ் வந்து டெல்லியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது, ஸோ அது மூவபிள். இந்த கேஸில் அட் த டைம் ஆஃப் ரிமூவல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். டிஸ்பேச் ஆஃப் குட்ஸ் ஃபார் டெலிவரி எப்போ வந்து சப்ளையர் கையிலேருந்து கிளம்புதோ அதுதான் வந்து ரிமூவல். அடுத்து நாட் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஒரு குட்ஸ் வந்து மூவபிள் குட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும், மூவ் ஆகாது. இந்த மாதிரி குட்ஸாக இருந்துச்சுன்னா எப்போ ரெசிபியன்ட் கைக்கு வந்து அது டெலிவர் ஆகுது அந்த டைம் தான் வந்து tax invoice இஷ்யூ பண்ணணும். இதுதான் செக்ஷன் 31 சொல்கிறது. அடுத்து சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிஃபோர் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணால் தான் ஒரு சேல் நடக்கணும் ஒரு கம்பெனியில். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்ரூவே பண்ணலை, அந்த அப்ரூவே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சப்ளை நடந்துருச்சுன்னா அதுக்கான tax invoice எப்போ கொடுக்கணும். ஒன்று ஆக்சுவல் டேட் ஆஃப் சப்ளை, இல்லைன்னா குட்ஸ் ரிமூவ் ஆனதுலேருந்து 6 months கழிச்சு. இப்போ இன்றைக்கி வந்து குட்ஸ் ரிமூவல் ஆகுதுன்னா ஆக்சுவல் டேட் ஆஃப் சப்ளைனா ஆக்சுவல் டைம் ஆஃப் சப்ளை என்னவோ அது, இல்லைன்னா 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்ளை, இன்றைக்கி டேட்லேருந்து 6 மாதத்துக்கு கழிச்சு. இது ரெண்டில் எது ஏர்லியரோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து டைம் ஆஃப் இது tax invoice இஷ்யூ பண்ணிடணும். இதுதான் குட்ஸ் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். இதே சர்வீஸ் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா சர்வீசஸ்க்குமே வந்து சர்வீஸ் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே tax invoice இஷ்யூ பண்ணிடணும். ஆனால் இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங் சர்வீஸாக இருந்தால் மட்டும் 30 daysக்கு பதிலாக 45 days வரைக்கும் டைம் இருக்குது. 45 நாளைக்குள்ளே இன்வாய்ஸ் கொடுத்துடணும். சீசஸ் பிஃபோர் இட்ஸ் கம்ப்ளீஷன். ஒரு சர்வீஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆயிடுச்சு, சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு சீஸ் ஆகுதோ அந்த டேட்டில் வந்து tax invoice கொடுத்துடணும். பிட்வீன் டிஸ்டிங் பர்சன்னா என்னங்கிறத நம்ம ஷெடியூல் 1 படிச்சிருப்போம். அந்த டிஸ்டிங் பர்சனுக்குள்ளே நடக்குதுன்னா ஒன்று டேட்டுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு பில் ஆஃப் இது நடக்கும், அந்த டேட்டு இல்லைன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட எண்டு, ஃபஸ்ட்டு 3 months, குவார்ட்டர்னா என்னது ஃபஸ்ட்டு 3 months, இது ரெண்டில் எது இயர்லியரோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து tax invoice கொடுத்துடணும். இதுதான் வந்து டைம் லிமிட் ஃபார் சர்வீஸ். இது வந்து டைம் லிமிட் ஃபார் குட்ஸ். இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் அண்ட் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும், ஜிஎஸ்டியில் மாற்றம் கிடையாது. ஸோ இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ.